வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி தொடர்பாக 9400 வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கப்பட்டு உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சமீப காலமாக நாடு முழுவதும் டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் புதிய வகை ஆன்லைன் மோசடிகள் அதிகரித்து வருகின்றன. போதைப்பொருள் கடத்தல் அல்லது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் போன்ற வழக்குகளில் கைது செய்யப்படுவதாக பயமுறுத்தி வீடியோ கால் மூலம் மக்களை வீட்டிலேயே சிறை வைப்பது போன்ற ஒரு சூழலை உருவாக்கி அவர்களிடம் இருந்து பணம் பறிக்கப்படுவதே அந்த மோசடியின் பின்னணியாகும். இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணை நடத்தி வருகிறது. முன்னர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் விசாரணை நடந்தபோது இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிடப்பட்டது. அதன்படி இன்று விரிவான அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்தது. அதில் மோசடி செயல்களில் ஈடுபட்ட 9400 சர்வதேச மற்றும் உள்ளூர் வாட்ஸ்அப் கணக்குகள், 1500க்கும் மேற்பட்ட போலி வலைதளங்கள் மற்றும் யூடியூப் சேனல்கள் முடக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத பணப்பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான வங்கி கணக்குகள் மற்றும் சிம் கார்டுகள் முடக்கப்பட்டுள்ளன. டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் எந்த ஒரு சட்ட அமலாக்கத்துறையும் யாரையும் வீடியோ கால் மூலம் விசாரணை செய்யாது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த பல மொழிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி 10 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இழப்பு ஏற்பட்ட 3 முக்கிய வழக்குகளை சிபிஐ விசாரித்து வருகிறது. இணையவழி வங்கி மோசடிகளில் பணத்தை இழப்பவர்களுக்கு 85% வரை இழப்பீடு வழங்கும் புதிய வரைவு திட்டத்தை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இது 50,000 ரூபாய் வரையிலான இழப்புகளுக்கு பொருந்தும். ஆனால் ஒரு வாடிக்கையாளர் தனது வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே இழப்பீட்டை கோர முடியும். ஜூலை 1ஆம் தேதி முதல் வங்கியின் குறைபாட்டால் ஏற்படும் இழப்புகளுக்கு 30 லட்சம் ரூபாய் வரையும், மன உளைச்சலுக்கு 3 லட்சம் ரூபாய் வரையும் இழப்பீடு வழங்க ஆம்புஸ்மன் திட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடிகள் பெரும்பாலும் சிம் ஆக்டிவேட் செய்யப்பட்ட சில நிமிடங்களில் நடக்கின்றன என்பதால் சந்தேகத்திற்கிடமான சிம் கார்டுகள் கண்டறியப்பட்டால் அவற்றை 2 முதல் 3 மணி நேரத்திற்குள் முடக்குவதற்கு தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், புதிய சிம் கார்டுகளை வழங்கும் போது ரியல் டைம் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு முறையை டிசம்பர் மாதத்திற்குள் முழுமையாக அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. மோசடிக்கு பயன்படுத்தப்படும் இடைத்தரகர் கணக்குகளை கண்டறியும் ஏஐ கருவியை வலுப்படுத்த ரிசர்வ் வங்கியும் I4C அமைப்பும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும், சந்தேகத்திற்கிடமான பணப்பரிமாற்றங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் அதிகாரத்தை வங்கிகளுக்கு வழங்க பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் புதிய விதிகள் 45 நாட்களுக்குள் உருவாக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் மத்திய அரசு கூறியுள்ளது.